வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சோசியல் ஒர்க்கர் வேலை தான் வந்திருக்கு. இது 2025க்கான வேலை வாய்ப்பு தான். இதுக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே வந்து 27,804 ரூபா, அதாவது மாதம் உங்களுக்கு 27,000 ரூபா வந்து கை கிடைக்கும். இது வந்து அரசு வேலை தான். இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறது, எந்த டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க, இது எந்த மாதிரியான ஒர்க் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எப்படி வந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியாக தான் வந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வெளியிட்டிருக்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த மாதிரியான வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு அகலில் 1 வருட கால ஒப்பந்த அடிப்படையில், அதாவது 1 இயர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அலுவலருக்கான பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே 27,804 ரூபா வந்து மாத சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் சேலரியே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனி போஸ்ட் டிகிரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன டிகிரின்னு. போஸ்ட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த்து, சைக்காட்ரி, கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ், மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. இது முடித்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த்து, கம்யூனிட்டி ரிசோர்ஸஸு, இந்த மாதிரியான இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஒன்றா மேலே இருக்கிறது நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம், அல்லது கீழே இருக்கிறது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 1/1/2025 அடிப்படையில் வந்து 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமூக பணியாளர் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 18,536 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 10th 12th அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து பிஏ வந்து சோசியல் ஒர்க்கில் வந்து முடிச்சிருக்கணும். சோசியாலஜி, சோசியல் சயின்ஸு, இந்த 3லையுமே பிஏ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அதாவது 1/1/2025 அந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க வந்து அவங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்குள்ளே போய் நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சார், இமெயில் ஐடியில் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து இதுக்கான விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து 15 நாட்களுக்குள்ளே, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு, அவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகண்ட், உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் அல்லது மேரேஜ் ஆனிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதாவது ஏஜ் அதாவது இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து 45 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட வயசு எத்தனை அதையுமே நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதுவுமே போடணும். உங்களோட ரிலீஜியன், கம்யூனிட்டி இதை வந்து பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து சொல்லணும். இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் இங்கே போட்டு டேட்டு, பிளேஸ் போட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்.
ஸோ இந்த ஜாப் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.